அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். தக்காளி அன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்தோம், பழுத்ததாக எடுத்தோம். இப்போவும் பழுத்து இருக்குது. பழுத்ததை மட்டும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க, சின்ன இது ஒரு இதில் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் மண்ணெலாம் கம்மியாக தான் இருக்குது. சூப்பராக நம்ம காய் காய்ச்சிருக்கு. இப்போ பழம் பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 3 பழம் சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ இந்த செடியில் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் காயாக இருக்குது. பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுக்க வேண்டாங்க. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? ரொம்ப இடமெல்லாம் இருக்குது. நிறைய 2.5 கிலோ அன்றைக்கி நம்ம எடுத்தது 2.5 கிலோ இருந்தது. பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டோம். எப்போது நம்ம பழுத்ததை மட்டும் எடுத்துக்கணும். பாருங்க, இங்கே இருக்குது. இது மேலே 2 காயாக இருக்குது. இது பழமாக இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த செடி இப்போ எடுத்து கட்டுனோம்னா அப்படியே சாஞ்சு விழுந்துருது. இந்த செடியில் எழுது இங்கே கடிக்கட்ட மாதிரி. இப்போது நம்ம இதில் எல்லாமே காயாக, இந்த பாருங்கள், இது எல்லாமே காயாக தான் இருக்குது. இதை மட்டும் ஒன்று பழுத்துருக்கு. அதனால எடுத்துக்கலாம். இங்கே இருக்க இந்த கொத்து அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்தோம்னா உடஞ்சிரும். இந்த காயை நம்ம எடுத்துக்கலாம். இங்கேன்றது இது இல்லை. இப்போ இது எல்லாமே காய் தான். இங்கே 2 இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது காய். இங்கே இருக்குது. உள்ளே இருக்குது. இப்போது நம்ம அந்த பக்கம் எடுத்தோம். இதெல்லாம் இன்னும் காயாக தான் இருக்குது. இதுவும் காய் அரை பழமாக இருக்குது. பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் அரை காயாச்சு. இந்த இங்கே இருக்குது. இந்த இப்போது பாருங்க, அந்த பக்கம் எடுக்குமா? இங்கே பாருங்க, பூராமே பழம்தான். நம்ம பழுத்ததை எடுத்துக்கலாம். நல்லா செவச்சேன்னு சூப்பராக இருக்குது. இருக்கு. அந்த பக்கம் இருக்குமா? இப்போ பாருங்க, இந்த காய் இன்னும் அப்படியே கொத்தாக இருக்குது. இது எல்லாமே அப்படியே காயாக தான் இருக்குது. இதில் 1 மட்டும் பழுத்துருக்கு. நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க, இதை அப்படியே பழுத்தாக்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது 2 மட்டும்தான் பழுத்துருக்கு. எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். இங்கே உள்ளே இருக்கு. இப்போது நம்ம அந்த சைடு நம்ம தெரிஞ்சதை நம்ம எடுத்தோம். இப்போ இதில் அந்த லாஸ்ட் வரைக்குமே பழம் இருக்குது. இப்போது இந்த பழத்ததை மட்டும் நம்ம எடுப்போம். பழம் சூப்பராக இருக்குது. பழம் ஒன்று அப்படியே ஆப்பிள் மாதிரியே இருக்குது. அந்த சைடு இப்போது இந்த பழம் இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தக்காளி பழம் எடுத்தோம். வெண்டைக்காய் இருக்குது. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெருசாகிடுது. அதனால் நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம்.
விட்டோம்னா முத்திருச்சு. இல்லைன்றது நாங்கள் எடுக்காமல் இதில் முத்திருச்சு. செடி வந்து ரொம்ப முத்திருச்சு அப்படின்னாக்கா காய் வந்து அந்தளவுக்கு லெந்து வராது. இப்போ இருந்ததை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம தக்காளி வெண்டைக்காய் நம்ம எடுத்தோம். இப்போ இந்த பூ வந்து நம்ம பறிக்காமல் விட்டோம்னாக்க செடியில் வந்து நமக்கு வந்து அவ்வளோவா பூக்காது. அதனால் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். அப்படி போட்டு போ இது போச்சுக்கான். இப்போது கத்திரிக்காய் வந்து இதோட பெருசாக வராது. நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று எடுத்துக்கலாம். இது 2 காட்டுங்க. பச்சை கத்திரிக்காயா? பச்சை கலர். இது வந்து ப்ளூ கலரு, இது வந்து பச்சை. இங்கே எடுத்துக்கலாமா? கத்திரிக்காய் வந்து இந்த வருஷம் நமக்கு சரியாக இல்லை. அடுத்தது வைக்கணும், விதை பாவி விட்டு தான் வைக்கணும். அடுத்து இப்போது நம்ம வந்து தக்காளி நம்ம அறுவடை எடுத்தோம், அப்புறம் 2 கத்திரிக்காய் எடுத்தோம், 2 வெண்டைக்காய் எடுத்தோம். இப்போ வந்து பசலிக்கீரை இருக்குது. இந்த பசலிக்கீரையை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ட்ரம்மில் வந்து சொரை வச்சுட்ருக்கு. சொரை வந்து வந்துட்டுருக்கு. அதில் ஒன்று முளைச்சிருந்தது, இருக்கட்டுன்னு விட்டேன். அதுதான் நமக்கு வந்து இப்போ வந்துருக்கு. இந்த கீரையை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலையை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த கீரையை அறுவடை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து தக்காளி வந்து இன்றைக்கி நம்ம 2.5 கிலோ எடுத்தோம். 2.5 கிலோ எடுத்ததுனால பக்கத்தில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம். இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியல, போய் வெயிட் போட்டு பார்த்தா தான் தெரியும். இது கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கும், இல்லைன்னா 1.5 கிலோ இருக்கும். 2வது பசலிக்கீரை எடுத்துக்கிறோம், 4 கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம், வெண்டைக்காய் எடுத்துக்கிறோம், ரோஸ் பூ 2 இருந்தது, அது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.